ஹாய், நான் யூசுஃப். இன்னைக்கு ஒரு விளாக் டிஃப்ரெண்டான இடத்துல. பொதுவாகவே வந்துட்டு ஒரு விளாக் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து வெளியூரோ இல்லை வெளி இடத்துலேயே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி விளாக் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து சொந்த ஊர்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிருக்கு. எப்போ வந்து உங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராச்சும் புதுசாக சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறமா வீடியோ பாருங்கள். அது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். பொதுவாகவே வந்துட்டு எங்கள் ஊரை பற்றி சொல்லணும்னா மற்ற ஊருக்காரங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல்னா அது ஸ்பெஷல் இது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா எங்களுக்கு எங்கள் ஊரே ஸ்பெஷல் தான். ஏன்னா நாங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு வெளியூரில் தங்கி வேலை பார்ப்போம், வெளியூரில் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்ப்போம். அப்படிப்பட்ட நேரத்தில் வந்துட்டு எங்கள் ஊரை பற்றின ஒரு சின்ன வீடியோ கிளிப்போ ஏதோ ஒன்று ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒன்று சோசியல் மீடியாவில் வந்துச்சுன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து எங்கள் ஊரை பிடிக்கும். இது வந்து எங்களுக்கு வந்து ஊர் கிடையாது, எங்களுடைய உயிர். அந்த அளவுக்கு எங்களுக்கு எங்கள் மண்ணுக்கு எங்கள் மக்களுக்குமான ஒரு நெருக்கம் இருக்கு. கண்டிப்பாக வீடியோ பாருங்க, வீடியோ பிடிக்கும் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். எப்போதும் போல ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் எங்கள் ஊரோட என்ட்ரன்ஸு, சித்தாரோடைய என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ் வந்துட்டு பொதுவாக எங்களை போல் இந்த வெளிநாட்டில் இருக்கிறோம்ல, வெளிநாடு வெளியூரில் என்ஆர்ஐஸாக இருக்கிறோம், வெளியூரில் வேலை பார்க்குறோம்ல, இவங்களுக்கெல்லாம் இந்த என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான என்ட்ரன்ஸு. எதனால சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள்லாம் வந்துட்டு வெளிநாட்டிலையோ வெளியூர்லையோ ஒரு வருஷம்பெல்லாம் வேலை பார்த்துட்டு அந்த ஒரு மாதம் லீவுக்கு ஊருக்கு வரும்போது இந்த என்ட்ரன்ஸ்க்கு உள்ளே நெருங்கிட்டோம்னீங்களே ஒரு மனசுக்குள்ள வந்து இனம் புரியாத சந்தோஷம் வரும். அப்பாடா நம்ம ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல ஒரு சந்தோஷம் வரும். அதே போல் இந்த திருப்பி இந்த லீவு முடிஞ்சு வேலைக்கு வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போகும்போது இந்த என்ட்ரன்ஸை தாண்டி போகும்போது இப்போ மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு வருத்தம் ஏற்படும். இப்போ ஊரை விட்டு போகிறோம், அடுத்து எப்போ வரப்போகிறோம்னு தெரில அப்படின்னு சொல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங் வரும். அது சொன்னால் புரியாது. என்னைய போல வெளிநாட்டில் வெளியூரில் வேலை பார்க்குறவங்க யாராச்சும் பார்த்துக்கிறீங்க, இந்த வீடியோ பார்த்துக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இது பார்த்துக்கிட்டு இருக்கிறது சித்தார் ஹோட்டலில் உள்ள முகமதியா பள்ளிகள். சித்தார் ஹோட்டலை பற்றி பேசினாலே வந்துட்டு முகமதியா பள்ளிகளை பற்றி பேசாமல் கடந்து போக முடியாதுங்க. நூற்றாண்டு கடந்து அவ்வளோ கம்பீரமாக இருக்குது இந்த பள்ளிக்கூடம். பார்த்தீங்களா? இந்த பள்ளியை பற்றி பேசும்போது 3 பேரை வந்து முக்கியமாக பேச வேண்டியிருக்கு. முதல்ல வந்துட்டு எஸ்டி ஆஜியார், அப்புறம் வந்துட்டு யூசுஃப் ஆஜியார், அப்புறம் வந்துட்டு அவங்க எஸ்டி ஆஜியாரோட பையன் அண்ணன் எஸ்டி ஷாஜகான். இவங்க 3 பேரோட பங்களிப்பு இந்த ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சின்ன கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா? கிடையவே கிடையாது. அந்தளவுக்கு கம்பீரமாக இருக்குது இந்த ஸ்கூலு. இந்த பள்ளிக்கூடம் தான் எங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப மிக உறுதுணையாக முக்கியத்துவமாக இருக்குது. பொதுவாக சொல்லுவாங்கள்ல, ஒரு ஆண் கல்வியேற்றா வந்துட்டு ஒரு குடும்பம் கல்வியேற்ற மாதிரி, ஒரு பெண் கல்வியேற்றா வந்து அந்த தலைமுறையை கல்வியேற்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எங்கள் ஊரோட பெண்கள் நிறைய பேர் இன்னைக்கு வந்து படித்த பட்டதாரியில் இருக்கிறது காரணம் வந்து இந்த ஸ்கூல் தான். அந்த அளவுக்கு எங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப மிக முக்கியத்துவமாக இருக்குது. அது போக வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து நிறைய பேர் படித்து நல்ல நிலைமையில் இருக்கிறோம்னா அதுக்கு இந்த பேஸ் அமைச்சு கொடுத்தது இந்த முகமதியா பள்ளிகள் தான். அந்த வகையில் நான் படித்த முன்னாள் மாணவராக என்னோட சார்பாக ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஸ்கூலில் படித்து வெளிநாட்டில் வெளியூரில் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க கீழே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோட கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிற வந்துட்டு முகமதியா பள்ளிகளோட கிரவுண்டுங்க. இதுதான் பழைய மீன் கடை. இந்த ஏரியா ஒரு காலத்தில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். இப்போ ஒரு கடை இருக்குது. இந்த கடை வந்துட்டு சித்தார் ஹோட்டலில் ஃபஸ்ட்டு கடை, அதாவது ரொம்ப காலமாக இருக்குது. காதரி சிந்தா கடை. சித்தார் ஹோட்டலில் உள்ளவங்களும் இந்த கடை தெரியும், அவ்வளோ ஃபேமஸ். சொல்லப்போனால் எங்கள் ஊரோட ஒரு சூப்பர் மார்க்கெட்னு சொல்லலாம். இன்னொரு கடை ஒன்று இருக்குது பக்கத்தில், மூலக்கடைன்னு சொல்லிட்டு அதையும் காட்டுறேன். இந்த தெரியுதில் இந்த பெரிய வீடு, பழைய வீடு, இது வந்து சித்தார் ஹோட்டலோடைய அடையாளங்களில் ஒன்று. சித்தார் ஹோட்டலோட பெரிய வீடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 150-200 வருஷம் பழமையான வீடாக இருக்கும். தெரியுதா? எவ்வளோ நல்லா இருக்குல்ல வீடு, அந்த காலத்து ஒரு இது. அப்புறம் சொன்னல அந்த ஒரு மூலக்கடைன்னு சொல்லிட்டு பழைய சூப்பர் மார்க்கெட்டு, அது இதுதான் எங்கள் ஊரோட வந்துட்டு முதல் சூப்பர் மார்க்கெட்டு. ஜூம் பண்ணுறான். இந்த வீட்டோட சேர்ந்தது. பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு சித்தார் ஹோட்டலோட முதல் ரைஸ் மில், அரிசி ஆலை. இங்கே தான் எல்லோரும் எனக்கு நல்லது தெரிஞ்சு நான்லாம் வந்து நிறைய டைம் வந்துட்டு அரிசி மசாலா ஆட்டிகிட்டு போயிருக்கேன். அப்புறம் அப்படியே திரும்பினா இந்த கடை இருக்குல்ல, அடைச்சிருக்காங்க இந்த கடை வந்துட்டு நவநீத செட்டியார் கடை. சித்தார் ஹோட்டலில் ரொம்ப முக்கியமான கடை இந்த கடை ஒன்று. அங்கே எப்படி காதரண்ண கடை அப்புறம் மூளை கடை ஃபேமஸோ அதே மாதிரி இந்த நவநீத செட்டியார் கடை இந்த ஏரியாவில் ஃபேமஸ். இந்த 3 கடை தான் சித்தார் ஹோட்டலில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாரம்பரியமாக ரொம்ப காலமாக இருக்கிற கடை மூடி இருக்காங்க. ரன்னிங்கில் இருக்கான்னு தெரில எனக்கு. இந்த கடை தான் இது. இந்த பக்கம் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அது முக்கியமான இடம் சித்தார் ஹோட்டலில், இந்த தமிழக தெருவில். அப்புறம் அப்படியே வாங்க வீடியோ கண்டினியூவாக வீடியோக்குள்ளே போவோம்.
இதுதான் எங்கள் ஊர் சின்ன பிள்ளை ஆசை, ரொம்ப முக்கியமான இடம். பசங்களாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு சோம்பேறி மடம் சொல்லுவோம். இது வந்துட்டு இங்கே உள்ள திருமண மகால் நர்சரி ஸ்கூலில் வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு சிறு வயது ஞாபகம் அப்படியே வருது. புது ஊரணி சின்ன வயசாக இருக்கும்போது ஓடி ஓடி விளாட்றது எல்லாம் மூடி வச்சுருக்காங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஊரை பற்றி பேசும்போது இந்த இடத்தையும் முக்கியமாக பற்றி பேசினேன். காரணம் என்ன, அது ஊரில் உள்ள முக்கியமான ஒரு ஊரணி, நீராவி ஊரணின்னு சொல்லிட்டு இங்கே தான் எல்லோரும் குளிப்போம். அது தெரியுது பாருங்கள், இந்த ஆலமரம் தெரியுதா? இந்த ஆலமரத்து மேலே தான் ஏறி அப்படியே அங்கேருந்து தண்ணியில் விழுவாங்க எல்லோரும். அதெல்லாம் ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலு. அப்புறம் இந்த ஊரணியை பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. சின்ன வயசில் சொல்லி பயங்காட்டுவாங்க, நைட்டு 1 மணிக்கு மேலே வந்துட்டு தங்க கதவு வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லி பயங்காட்டுவாங்க சின்ன வயசில். அதை நினச்சாலும் இப்போ நினச்சாலுமே வந்துட்டு சிரிப்பு தான் வருது. இந்த ஊரணி பார்க்கும்போது சிறு வயசு ஞாபகம்லாம் வருது. இங்கே தான் குளிப்போம். தண்ணி கிடச்சோம்னா நிறைய தண்ணி கிடக்கும். இது வரைக்கும் கிடக்கு தண்ணி இங்கே வரைக்கும் இருக்கேன். அந்த தெரியுது பாருங்கள், இந்த இடத்துக்கு வரைக்கும் இருக்கேன். மழை பெய்யாதனால மழை காலத்தில் ஏமா வந்துட்டு தண்ணி மேலே ஏறும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு சித்தார் ஹோட்டலில் உள்ள கருப்பணசாமி கோயில். இது வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதாவது இப்போ வந்துட்டு மரங்கள் கொஞ்சம் அடர்த்தி கம்மியாக இருக்குது. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் வந்துட்டு வெளியிலேருந்து பார்க்கும்போது, அதாவது டே டைம் பகல் நேரத்தில் பார்க்கும்போது ரொம்ப பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். உள்ளே போகிறதுக்கு யோசிப்போம், பயமாகவும் இருக்கும். தெரியுதா? இப்போ கொஞ்சம் டென்சிட்டி கம்மியாக இருக்குது, அந்த மரங்களோட டென்சிட்டிலாம் கம்மியாக இருக்குது. முன்னால் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ரொம்ப இதாக இருக்கும். உள்ள கொஞ்சம் கோயில் கட்டியிருக்காங்க. இப்போ கோயில் கட்டியிருக்காங்க. நாங்கள் சின்ன வயசாக கோயில் கிடையாது, இந்த குதிரை மட்டும்தான் இருக்கும். இது வந்துட்டு கிரவுண்டு, பெரிய கிரவுண்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் இதாக மாற்றி வச்சுருக்காங்க. இங்கே தான் ஃபுட்பால் விளாடுவோம். ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, அப்புறம் வந்துட்டு எங்கள் ஊருடைய நேஷனல் கேம் ரவுண்டு கிரிக்கெட்டு, மட்டை கிரிக்கெட் விளாடுவோம். இது யாராச்சும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி சின்ன வயசு ஞாபகம் வச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்துட்டு மலேசியா, வெளிநாட்டில் இருக்கவங்க இந்த வீடியோலாம் பார்ப்பீங்க. பார்க்குறவங்க யாராச்சும் சின்ன வயசு ஞாபகங்கள் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். வந்துட்டு வாலூர் சித்தாரோட்டை பஞ்சாயத்தில் வந்துட்டு உள்ள ஒரு வில்லேஜ். சித்தாரோட்டையும் வாலூர் வந்து அண்ணன் தம்பி மாதிரி. எதாக இருந்தாலும் வந்து ஒன்றுக்கு ஒன்று பண்ணிக்கிறாங்க, எல்லாமே அப்படி தான். வாலூர் என்ட்ரன்ஸ் இது. சித்தாரோட்டை பற்றி பேசும்போது வாலூரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனது சித்தாரோட்டையோட. இது பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு சித்தாரோட்டையோட பனிக்கூரணி. சித்தாரோட்டையில் இது ஒரு முக்கியமான இடம். பின்னால் தெரிகிறது பெரிய பள்ளி பேசாரோடைய கப்ரிஸ்தான் அடக்கஸ்தலம். இது சித்தாரோட்டை பற்றி பேசும்போது இது முக்கியமான இடமா பேச வேண்டிய இடம், ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க்கு. நிறைய சேஞ்சஸ். நான் இந்த பக்கம் வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நிறைய சேஞ்சஸ் இருக்குங்க. நல்லா அழகாக இருக்குது ஏரியா. நல்லா மரங்கள்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இந்த சித்தாரோட்டை வீடியோ எபிசோடு நல்லாயிருக்கும், பிடிக்கும் நம்புகிறேன் எல்லாத்துக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.